ஷேய் பார்வதி அம்மா கோர்ட்ஸில் நல்லா கேட்டுக்கோப்பா. என் புள்ள விவசாயம் தான் பண்ணுதான். இது என்னைக்கு டாக்குமெண்ட்ஸ் போட்ட கணக்கோ பத்திரம் போட்ட கணக்கோ என் புள்ள விவசாயம் தான் பார்க்கான். அனுபவம் உள்ள பாத்தியம் நடத்துனதே இவன் தான். இவனை எதிர்த்து அடிக்க போய் இடப்பட்ட இடையில சாதி வித்தியாசமாக டாக்குமெண்ட்ஸ் எழுதி கொடுத்துட்டான். ஒத்தி காகித பேப்பரை வாங்கி சண்டையும் சத்திரமாக நடந்தனால என் புள்ள ஒரு 15 நாள் வெளியில் தலைமறைவாக இருந்தான். அதில் நீதிமன்ற கோர்ட்டில் மார்க்கமாக தீர்ப்பு போச்சா. கைலாசத்தில் நடந்த கணக்கு அதில் எப்படி ஏற்றிருக்கு. என் புள்ளைய அடிக்க வந்தான், வெளியில் போயிட்டேன், எனக்கு தெரியாது, நீதிமன்றம் அன்னைக்கு வாய்தான தெரியாதுன்னு கணக்கு கொடுத்துருக்கானா. அதை புரிஞ்சிக்கப்பா. தப்புக்கு என் புள்ள வரமாட்டான், தப்புக்கு எதுவும் செய்ய மாட்டான். கோர்ட்டில் நீதிமன்ற வழக்காடுதா அவனே காசோல கொடுத்த நீதிமன்றம். ஈரோடுல ஜவுளி வியாபாரம் பார்த்த கணக்கு காசோலை கொடுத்து காகித பேப்பர் கட்ட முடியாம நீதிமன்றம் வழக்காடி இருக்கு. சரஸ்வதி டெக்ஸ்டைல் பார் ஈரோடு, பன்னீர்செல்வம் பார்க் நீதிமன்றம், நாகஜோதி டெக்ஸ்டைல் பேரப்பா உழைப்புலவே என் புள்ள வாங்கியிருக்கு. அநியாய போட்டு யார்கிட்டையும் கேட்டு வாங்கல. பன்னீர்செல்வம் பார்க் நீதிமன்ற கோர்ட் ஈரோடு. புரியா எல்லாம். அடுத்து சேலத்தூர்ல ஒரு வழக்கு ஓடினது. அதுலேயும் தப்பாக என் பிள்ளைக்கு எதிர்மனர் ஆனா அதுலேயும் அவன் நீதியை பெற்று உட்கார்ந்துட்டான். அங்கேயும் நீதி கேட்ட இடத்துல அங்கேயும் காகித பேப்பரை கணக்கை முடிச்சு ரிசீட் அடிச்சிட்டான். முடிச்சுட்டான் அந்த கணக்கு. ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் நீதிமன்ற கோர்ட் முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. சில்லூத்தூர் கணக்கு ஒன்று முடிச்சாச்சு. இப்போ ராஜபாளையமோ இதுக்கு முன்னாடி ஒன்று கணக்கு வச்ச என் புள்ள பேரில் அதையும் கணக்கு முடிச்சான். இப்போ வழக்கு கைலாசத்தில் நடக்கிற கணக்கு. நீதிமான் புள்ள கைலாசத்தில் வழக்கு கொடுத்து ஆடுது. நீதிமன்றம் கோர்ட்டில் நீதி கேட்கான். அந்த நீதி கொடுக்கிறது கடவுள் தான் என் பிள்ளை கொடுப்பார். என் பிள்ளைக்கு கடவுள் கொடுப்பார். முக்கால் சத்தியம். அநியாயப்பட்டவனை இந்த செம்மத்தில் கருவோடு அறுத்துருவார், வேரோடு அறுத்துருவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கப்பா. நீதிமன்ற கோர்ட்டிலே என் புள்ள மிதிச்சு வந்திருக்கான். நீதிமன்றம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு புள்ள ஏறி இறங்கி வந்திருக்கான். பயந்து வருவான், பயந்து போவான். இப்போ தகப்பன் நீதிபதி சர்ச்சி உட்கார்ந்தவொடனே 3 பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கு. பொம்பளை புள்ள நாகராஜ இளைய பொய்யன். அதான் நீதி. குடும்பம் சிவன் குடும்பம் நீதி கேட்கணும்ல. அந்த நீதி கேட்கான் இளைய பையன். மூத்த பையன் நீதி கேட்டான், அவனுக்கு கிடைக்கல. அவன் ஒரு தப்பு செஞ்சிட்டான். பொம்பளை பிள்ளை எப்பவுமே நீதிமானத்தான் உட்கார்ந்துருக்கு. நீதிமான் பிள்ளை. இவன் இளையவன் நீதி கேட்டு தப்பு செஞ்சான். அந்த தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டான். அந்த தண்டனை கொடுத்துட்டாரு. இந்த செம்மத்தில் நீதி கேள்றா, நீதிமன்றத்தில் கேள்றா அப்படின்னு விட்டுட்டார். அலைய விடுதார் பிள்ளைய. அவன் அப்படியே மெதி இழந்து நிற்கான். ஒரு நேரம் எங்கள் அப்பா சர்ச்சையாக இருக்கார். அவர் அப்படின்னு சிரிச்சுட்டே மனசில் அப்படி கையை வச்சுட்டே போயிடுவான். இதாண்டா புள்ள என் புள்ள. முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ. தப்பு கணக்கு ஆடாத, தப்பு கணக்கு ஓடாத. அவன் குடும்பம் ஆந்த பார்வை விட்டார். இடி மின்னல்ல பில்டிங் எல்லாம் கீழே போயிடும். முக்கால் சத்தியம்.